சன் ஆஸ்ட்ரோ டிவி நேர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள தகவல்களை தான் பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வந்துட்டு இருந்தோம். அதற்கு அடுத்தபடியாக இப்ப நம்ம அரசியல் சம்பந்தமாகவும் பேச ஆரம்பிச்சிருக்கோம். மெர்சல் மீடியா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் மூலமா நம்மளுடைய அரசியல் அனுபவங்கள், நாட்டு நடப்புகள், அரசியல் விமர்சகர்களுடைய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய நீங்கள் உங்கள் குரலாக அந்த சேனல் ஒலிக்க போகுது. சன் ஆஸ்ட்ரோ டிவிக்கு எந்த அளவுக்கு நீங்க ஆதரவும் பேரன்பும் கொடுத்தீங்களோ அதே மாதிரி மெர்சல் மீடியாவுக்கும் உங்களுடைய அன்பையும் பேராதரவையும் நீங்க தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். விருச்சகம் ராசினியர்களே, இந்த விருச்சக ராசினியர்களை பொறுத்தளவு இந்த 2026 புத்தாண்டு என்பது மகத்தான வருஷமாக இருக்க போகுதுங்கிறத நீங்க நம்பணும். 2ஆம் இடத்திலே சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் 4 கிரகங்கள் வீற்றிருக்கிறார்கள். இதில் 2 கிரகங்கள் இருந்த இடத்தை வளர்ப்பதற்கும் 2 கிரகங்கள் பார்க்கின்ற இடத்தை வளர்ப்பதற்கும் உண்டான நியதிகளிலே அமர்ந்திருக்கிறாங்க. இதில் சூரியனும் செவ்வாயும் 2ஆம் இடத்தை வளர்த்து விடக்கூடியவர்கள், புதனும் சுக்கிரனும் 8ஆம் இடத்தை வளர்த்து விடக்கூடியவர்கள், அஷ்டமங்களாதி யோகத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இரண்டும் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி பெறுகின்ற விதத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அஷ்டமங்கள யோகம் என்று சொல்லக்கிற தரித்திரங்கள் குறையும், காசு பற்றாக்குறை தீரும், பண வரவுகள் அதிகரிக்கும், கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும், காசு வச்சு காசு பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான லாபங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும். அதிலேயும் குறிப்பாக உங்க ராசிநாதனே 2ஆம் இடத்தில் இருப்பது என்பது இறைவன் அருளால் உங்களுக்கு நிறைய நட்பு, நல்ல நண்பர்களின் துணை என்பது, யாரென்று தெரியாதவர்கள் கூட உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவது, அதை நீங்கள் பக்காவா பயன்படுத்திக்கிறது, அதுக்கு தகுந்த புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வது, இப்படிப்பட்ட அறிவு சார்ந்த விதத்திலே நீங்கள் மிக சிறந்த முன்னணியில் நிற்கக்கூடிய காட்சிகள் இந்த 2026 உங்களுக்கு கிடைக்கும். இந்த எல்லா கிரகங்களையுமே குரு பார்க்கின்றார். 2ஆம் பாவாதிபதி 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் தன வரவுகள் சிறப்பாக இருக்கிறதா பார்க்கலாம். ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சா போதும்னு வேலைக்கு போன இடத்துல ஒரு 1,50,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சிட்டா உங்களுக்கு எப்படியெல்லாம் தோணும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட திடீர் குபேர வளர்ச்சி, பண வளர்ச்சி, வீடு வாங்குற, கார் வாங்குற, பொருளாதாரத்திலே திடீர் முன்னேற்றங்கள், யாராவது பாக்குறவங்க கூட இவங்க என்ன பண்றாங்க, இவ்வளவு வேகமா வளர்றாங்களே இப்படி என்று நினைக்கின்ற அளவிற்கு இந்த வருடம் 2026 உங்களுக்கு சிறப்பு கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கிறது. இதற்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு யார் உதவி பண்றா, உங்க பக்கத்துல யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், எல்லாரோடையும் ஒத்து போக கத்துக்கணும். இதெல்லாம் வருகின்ற போது விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற இயல்பான அந்த மமதை குணம் என்று சொல்லக்கூடியது இதுல விட்டுடணும். நேரம் பார்த்து வேலை செய்யணும், பஞ்சுவாலிட்டியை கடைப்பிடிக்கணும், யாராவது போன் பண்ணா பதிலுக்கு உடனே கூப்பிட்டு பேசணும். இப்படிங்கிற தத்துவார்த்தமான இயற்கை நியதிகளை கையில் எடுத்துக்கொண்டால் 2026 விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. இல்லை என்ன சொல்ல போனா, சூரியன் 2ஆம் இடத்திலே வீற்றிருக்கிறார். உங்களுடைய 10ஆம் பாவாதிபதி 2ஆம் இடத்திலே வீற்றிருக்கிறார். அப்ப 10 கூடையவனை குரு பார்க்கின்ற காரணத்தால் உத்தியோகம், தொழில் முன்னேற்றம், அரசு பதவிகளிலே அல்லது அரசாங்க உத்தியோகத்துக்கு வெயிட் பண்ணவங்களுக்கு, வெளிநாட்டு வேலைக்கு போறவங்களுக்கு, எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியலையே என்று புலம்பிக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது பார்த்தீங்கன்னா மிக பிரமாதமான ஒரு முன்னேற்றுவதற்கான பாதை கிடைச்சிடும். அந்நிய ஜன, இன, மத, மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று மக்கள் மூலமாக பிரமாதமான முன்னேற்றங்கள் வரதை பார்க்கலாம். அட்டமாதிபதி 2ஆம் இடத்தில் சம்பந்தப்படுவது கொஞ்சம் செலவுகள் கூடும். யாருக்காவது நீங்க உதவி பண்ண வேண்டிய கட்டாயங்கள் வரும். உங்களுக்கு ஒருத்தர் உதவி பண்ணா நீங்க இன்னொருத்தருக்கு பண்ணணும், அதுதான் இயற்கை நியதி. 2ஆம் இடத்துல புதன் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அறிவு, திறமை, ஆற்றல் பிரமாதமா வேலை செய்யும். இந்த ஏஜென்சி, கமிஷன், புரோக்கரேஜ், இந்த ரெப்பா வேலை பார்க்குறவங்க, இன்வெட்டிவைன் பணம் சம்பாதிக்கிறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, இந்த ஃபைனான்ஸ் டிவிஷன்ல சம்பந்தப்பட்டு ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இந்த நகைக்கடையில இப்படி எல்லாம் வேலை பார்க்குறவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்துல இந்த வருஷம் ஒரு குபேர யோகத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. அதுபோல 7ஆம் பாவாதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்காருவதனால இயல்பாக பார்த்தீங்கன்னா திருமணங்கள் நிறைய நடக்கும். விருச்சக ராசியில பிறந்தவங்க அநேகமானவர்கள் வீட்டுல பார்த்தீங்கன்னா ஜூன் மாசம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் கடகடன்னு நிறைய திருமண வாய்ப்புகள் கூடி வரும். திருமணம் மட்டும்தானான்னு கேட்டா வீடு பால் காய்ச்சறது, குழந்தைக்கு மொட்டை அடிக்க போனேன், என் வாழ்க்கையிலே இப்பத்தான் 5 பவுன் நகை வாங்கியிருக்கிறேன், என் வாழ்க்கையிலே இப்பத்தான் முதல்ல கார் வாங்கியிருக்கிறேன், இப்படியெல்லாம் நீங்கள் பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பொருளாதார மகிழ்ச்சி, கொண்டாட்டம், குதூகோலம் இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளிலும் ஒரு உயர்ந்த வாழ்க்கை என்பது உங்களுக்கு வரும். அது மாதிரி ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா
குரு பகவான் கடகத்திற்கே பெயர்ந்து வருகிறார். அவர் உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருப்பார். இப்ப குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி என்று சொன்னபடி முதல் 6 மாதங்கள் நீங்கள் திட்டமிட்டு உழைத்து வருகின்ற அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி வளர்கின்ற விதத்திலும், இரண்டாவது 6 மாதங்கள்ல பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டமே உங்களை தள்ளிக்கிட்டு போகும். ஒரு 100 பேருக்கு முன்னாடி நின்னீங்கன்னா 100 பேர் சேர்ந்து உங்களை தள்ளி ஒரு இடத்துல ஓடி உட்கார வைப்பாங்கிற மாதிரி அதிர்ஷ்டமே உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத பார்ப்பீங்க. அதே போல சனீஸ்வர பகவான் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். பேசுகிற பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும். அதை நான் முதலே சொன்னேன், மமதை வந்துடும், கொஞ்சம் அடாவடியா பேச ஆரம்பிப்பீங்க, எடுத்தம் கவுத்தங்கிற மாதிரி வார்த்தைகள் விழாமல் பார்த்து கொள்ளணும். கொஞ்சம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பல்லுல கோளாறு, நாக்குல கோளாறு, தொண்டையில புண்ணு வருது, வயிற்று புண்ணு வருவது, இந்த நேரம் கடந்து சாப்பிட்ற பழக்கத்தை இந்த 1 வருஷம் விட்டுருங்க. இப்படியான அநேகமான விஷயங்கள் இந்த சனீஸ்வர பகவான் மூலமாக உங்களுக்கு தென்பட ஆரம்பிக்கும். அதே போல நீங்க 100 ரூபாய்க்கு உழைச்சிங்கன்னா அதுல 10 ரூபா வீணா போகிற மாதிரி எல்லாம் தெரியும். ஆனா மொத்தமா நம்ம எவ்வளவு கையில எடுத்துட்டு போறோங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டு ரொம்ப பிரமாதமா நீங்க காய் நகர்த்தி நகரணும். ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் மைய பகுதியில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப ராகு பகவானை பொறுத்தளவு வெளிநாட்டு பயணங்கள், அந்நியர்களோட சேர்ந்து உறவாடி வெற்றி பெறுவது, அதே மாதிரி புதிய திட்டங்கள் போடுறது, இந்த டூர் போறது, இல்ல நீண்ட தூரங்களுக்கு சென்று ஒரு தொழிலை நடத்தி காட்டிட்டு வர்றது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த மருந்து சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த வருஷத்துல ரொம்ப சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அது சாதாரண மெடிக்கல் ஷாப்பா இருந்தாலும் சரி, பெரிய பார்மா கம்பெனி வச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு கொள்ள லாபம் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். கேது 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால மருத்துவத்துறை சார்ந்தவர்கள், சட்டத்துறை சார்ந்தவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட நல்ல முன்னேற்றங்கள், பதவி பரிபாலனங்கள், இப்படி எல்லாம் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். பொதுவாகவே 2026ங்கிறது விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகளை, உச்சம் தொடக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கின்ற காரணத்தால் நீங்களும் அதற்கு தகுந்தபடி புத்திசாலித்தனத்தை உச்சமாக வைத்துக்கொண்டு நல்ல எண்ணங்களோடு செயல்பட துணிந்தீர்களானால் வெற்றி பல மடங்கு உயர்வாக உங்களை வந்து சேரும் என்பதுதான் உண்மை. விருச்சிக ராசி நண்பர்களே, 2026ஆம் ஆண்டு பிறக்கப் போகிறது. இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு உங்களிடம் மிக அதிகபட்சமாக இருக்கிறது. என்னன்னா, சமீப காலத்தில் அடிவாங்கிய ராசிகளில் விருச்சிக ராசி ஒரு ராசி. நிறையவே பாதிப்புகளை பார்த்துட்டீங்க, கஷ்டங்களை பார்த்துட்டீங்க, நெருக்கடியை பார்த்துட்டீங்க. இந்த வாழ்வு என்பது மிகப்பெரிய சோதனையாக இருந்து கொண்டிருக்கிறது சமீப காலமாக விருச்சிக ராசினருக்கு. என்ன எல்லா விருச்சிக ராசியும் அப்படி கிடையாதுப்பா சொன்னீங்கன்னா, யாருக்கு சுய ஜாதகம் பலமாக இருக்கிறதோ, திசா புத்தி சாதகமாக இருக்கிறதோ அவங்க தப்பிச்சுட்டு வரலாம். ஆனால் மேலோட்டமாக பார்க்கின்ற போது கிரக சஞ்சார நிலைகள், கோச்சார கிரகங்கள் விருச்சிக ராசினருக்கு பெருமளவில் சாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இல்லை. சரி, இந்த ஆண்டு பிறக்கின்ற போது அந்த நிலைமையாவது மாறுமா? நமக்கு ஒரு புதிய வழி கிடைக்குமா? எல்லா வழியும் அடைச்சி வச்ச மாதிரி இருக்க, எப்படி தான் வாழ்வது எதுவுமே தெரியலையே, இப்படியெல்லாம் கேள்வி உங்களிடம் இருக்கு. உங்களுக்கு முதல்ல ஒரு நல்ல தகவலை சொல்லிடுறேன். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனீஸ்வரன் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில். இப்போ என்னன்னா, 4ஆம் இட சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரிப்பது என்பது ஒரு பக்கம், அது பெரிய வழியெல்லாம் கிடையாது. அதே நேரத்தில் சனியுடைய பார்வை இருக்கு பாருங்க, அந்த 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்குங்க. கடந்த 2.5 ஆண்டு காலமாக இப்போது நவகிரக கோயிலுக்கு போகிறீங்க, சனீஸ்வரன் கோயிலுக்கு போகிறீங்க, அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா நேராக நின்று கும்பிடாதீங்க, ஐயனே கொஞ்சம் ஓரமாக நின்று கும்பிடுங்க, அவர் பார்வை உங்கள் மேலே படக்கூடாதுன்னுவாங்க. நீங்கள் அவர் பக்கத்தில் போய் நிற்கலாம், அவருடைய பார்வைக்குள்ளே மட்டும் மாட்டக்கூடாது. அப்போ என்ன ஆகுன்னா, கடந்த 2.5 ஆண்டுகளாக சனீஸ்வரன் உங்களை பார்த்து 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 உங்களுடைய கர்ம வினைக்கு ஏற்ற பலன்களை வழங்கி கொண்டிருந்தார். நீதிமான் இல்லையா சனி? அப்போ என்னாச்சு, உங்களுடைய வாழ்க்கையில் பல பேருடைய வாழ்க்கை நெருக்கடி தான். நிறைய கூடி வர மாதிரி இருக்கும், ஆனால் எதுவும் நடக்கலை. சரி, எப்போ தான் நடக்கும், என்ன தான் ஆகும், வாழ்க்கை இப்படி தான் போய்கிட்டு இருக்குமா? கடந்த ஆண்டுகளில் ஏதேதோ கிரகங்கள் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை வழங்கிட்டு இருந்தாங்க. இல்லைன்னா எல்லா கிரகங்கள் கெட்டு போனாலும் ஒரு வருடத்தில் ஒரு 4 மாதங்கள் சூரியன் நல்ல செய்வாருங்க, 135 நாள் செவ்வாய் நல்ல செய்வார். இப்படி ஒவ்வொரு கிரகம் சஞ்சாரத்தின் போது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படைகளை கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ரீதியில் தான் உங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்தது 2025. இந்த 2026 பிறக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனீஸ்வரன் என்ன பண்ணுறாருன்னா மீனத்துக்கு போகிறார். மீனம் என்பது விருச்சிக ராசியார் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5ஆம் இடம்.
பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற சனி, அந்த பூர்வ புண்ணியாதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு தான். பூர்வ புண்ணியாதிபதி வீட்டுக்கு இவர் போறார், இடம் கொடுப்பவர் அவர். இவர் நன்மையை செய்தாக வேண்டும் உங்களுக்கு. இவர் நன்மையை செய்கிறாரோ இல்லையோ ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அவருடைய பார்வை இருக்கு பாருங்க, அந்த 10ஆம் பார்வை இவ்வளோ நாள் ராசியை பார்த்தது பாருங்க, அந்த பார்வை விலகுகிறது உங்கள் ராசியை விட்டு. இதுதான் முக்கியம். ஒரே ஒரு புள்ளி தான். சனி பார்வையிலிருந்து விருச்சிக ராசினரான நீங்கள் விடுபடுகிறீர்கள். அப்போ இனிமேல் ஒரு சுபத்துவமான நிலை உங்களுக்கு ஏற்படுவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. சரி, சனி 5க்கு போயிட்டாரு, இன்னும் 4 தானே ராகு இருக்காரு, அவர் வச்சு செய்ய மாட்டாருன்னா அவருக்கு பார்வை இல்லை. விரைவில் அவரை குரு பார்க்க போகிறார். அந்த 4ஆம் இடத்து ராகுவாலும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட போவதில்லை. இன்னும் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன். அப்போ என்ன நடக்க போகுதுன்னா, விருச்சிக ராசினருக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்ப்பார். யாருக்கு? உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போது சின்ன தகவல் மட்டும் சொல்லிடுறேன். நட்புகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. விரிசல் ஏற்பட வாய்ப்புண்டு. கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்வது என்பது நன்மை ஏற்படுத்தும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 7ஆம் இடம் வாழ்க்கை துணைக்குரிய இடம். அந்த இடத்தை சனி பார்க்குறாரு. உடல்நிலை நலிவு ஏற்படலாம். நல்லதுதான். ஆனால் அவர் பார்க்கின்ற இடங்கள் 7ஆம் இடம். அடுத்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது இவ்வளோ நாள் பண தட்டுப்பாடு இருந்தது பாருங்கள். அந்த பணம் வரல, இந்த பணம் வரல, இவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம், எதுவுமே வரமாட்டேங்குதுன்னு. சனியுடைய பார்வை 11ஆம் இடத்திற்கு கிடைக்கின்ற போது வருமானம் அதிகரிக்கும். கையில் பணம் வந்துட்டா போதும் இல்லை, எல்லா செலவையும் பார்த்துக்கலாம் இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டலாம், செலவுலாம் எல்லா செலவும் செய்ய முடியும், நெருக்கடி இல்லாமல் இருக்கலாம். முதல்ல பணம் தாங்க வாழ்க்கைக்கு மனுஷனுக்கு பிரதானம். அப்போ செய்து வருகின்ற தொழில் ஆதாயம் தரும். 11ஆம் இடத்தை சனி பார்க்கின்ற போது செய்து வருகின்ற தொழிலில் ஆதாயம் கிடைக்கும். கையில் பணப்பழக்கம் இருக்கும். புதிய நட்புகள் வழியே கொஞ்சம் ஆதாயம் கிடைக்கும். இப்படிலாம் சொல்லிட்டு போகலாம். 2ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். ஜென்ம ராசியை பார்த்து கொண்டிருந்த சனி இப்பொழுது 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போ என்னென்னா 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம். இப்போ குடும்பத்தை கொஞ்சம் கவனமாக நீங்கள் கொண்டு போகணும். உங்கள் எங்கேயோ நீங்கள் கோபமாக இருப்பீங்க, அந்த கோபத்தை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே காட்டக்கூடாது. உங்கள் வார்த்தையில் முதல்ல கவனம் வேணும். நிறைய விஷயம் கற்றுக்குங்க. இந்த நேரத்தில் 5ஆம் இடத்தில் சனி சஞ்சரிக்கின்ற போது, 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், அங்கே சனி சஞ்சரிக்கின்ற போது குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். 4ஆம் இடத்தில் சஞ்சரித்த போது உங்களுக்கே பிரச்சனை, இப்போ குடும்பத்தில் கொஞ்சம் கசம்பசாக ஏற்படும். இப்போ என்ன பண்ணீங்க? கொஞ்சம் நாவடக்கம், கொஞ்சம் அமைதி. இந்த நேரம் என்பது சாதகமாக இல்லை. அப்போ நம்ம எல்லாரும் அனுசரித்து போதான் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கிங்க. கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருங்க. பணம் வரப்போகுது இல்லையா? 11ஆம் இடம் சனி பார்க்குற பணம் வரப்போகுது. அப்போ அது கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. அது ஒரு நன்மை ஏற்படுத்தும். இதற்கு மேலாக ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 17ஆம் தேதி 3ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கின்ற குரு அந்த 2ஆம் இடத்தை பார்க்கிறார். எந்த 2ஆம் இடத்தை? மார்ச் 6ஆம் தேதி 2ஆம் இடத்தை சனி பார்க்க ஆரம்பிக்கிறார். அதே மார்ச் 17ஆம் தேதி அந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். அப்போ நல்ல கால்குலேஷன் பண்ணி பாருங்க. சனி பார்வையால் ஏற்பட்ட பாதிப்பு குரு பார்வையால் விலகும். அப்போ பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. இன்னொரு பக்கம் இருக்கு, 12ஆம் இடமான விரயஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இருக்கும், நிம்மதியான தூக்கம் இருக்கும், புரியுங்களா? மனசில் சஞ்சலங்கள் இருக்காது, சந்தோஷங்கள் அதிகபட்சமாக இருக்கும், தேவைக்காக செலவு பண்ணிக்குவீங்க. சுகஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். 4ஆம் இடத்தை சொன்ன இல்லையா ராகு இருக்காருன்னு, அந்த இடத்த குரு பார்க்குறார். ராகுவால் ஏற்பட்ட பாதிப்புகள் இல்லாமல் போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்பாட்டு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 26ஆம் தேதி உங்கள் ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் குரு உச்சமாக சஞ்சரிக்க போகிறார். உங்கள் ராசி தனாதிபதி குடும்பாதிபதி குரு தாங்க, பூர்வ புண்ணியாதிபதி குரு தான். கொடுக்க வேண்டியவர் குரு உங்களுக்கு. அவர் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கும். எப்பொழுதெல்லாம் குருவுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறதோ அந்த காலகட்டத்தில் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே ஏற்படும். குடும்பத்தில் சுபிட்சங்கள் இருக்கும், நல்ல காரியங்கள் நடந்தேறும். அடுத்து பார்த்தீங்கன்னா
மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும், ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனியை பார்க்கின்ற போது சனியினால் ஏற்படுகின்ற கெடுபலன்கள் இல்லாமல் போகும். ஒரு தைரியமாக உங்களை செயல்பட வைப்பார். ஒரு புதிய இடம் வாங்க முடியும், குழந்தை பாக்கியம் இருக்கும், குழந்தைக்காக மேற்கொள்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். அடுத்து அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி ஜீவனஸ்தானத்திற்கு சஞ்சரிக்கின்ற குரு 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார். 2ஆம் இடத்தில் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், உங்களுக்கு தேவையான சந்தோஷம் இருக்கும். இந்த 4ஆம் இடத்து ராகு பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. 6ஆம் இடத்தை பார்க்கிற எதிரிகள் தொல்லை இருக்காது, வம்பு வழக்குகள் இருக்காது, நோய் நொடிகள் இருக்காது. இத்தகைய நிலைகள் இந்த ஆண்டில் உங்களுக்கு இருக்கு. இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் ஒரு சிறப்பான ஒரு தகவல் உங்களுக்கு இருக்கு. இந்த ஆண்டு 2026 நவம்பர் 13 நடைபெறுகின்ற ராகு கேது பயிற்சி. ராகு 4ஆம் இடத்தை விட்டு 3ஆம் இடத்திற்கு வருகிறார். 1.5 ஆண்டுகள் சஞ்சரிப்பார். அந்த 1.5 ஆண்டுகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கிருந்து தான் அந்த வேகம் வந்துச்சு, வீரம் வந்தது, தைரியம் வந்தது, தன்னம்பிக்கை வந்தது, செல்வாக்கு வந்தது என்பதை நீங்களே புரிஞ்சிக்க முடியாது. அந்த அளவிற்கு செல்வாக்கோடு, தைரியத்தோடு, வேகத்தோடு உங்களால் வாழ முடியும். சமூகத்தில் ஒரு நல்ல பெயர் இருக்கும், அந்தஸ்து இருக்கும், கௌரவம் இருக்கும். பொதுவாக இந்த ஆண்டில் நெருக்கடிகள் என்பது குறைந்தபட்சம்தான். வசதி வாய்ப்புகளும், அந்தஸ்துகளும், செல்வாக்கும், பண வரவும், குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிக அளவிலேயே இருக்கிறது. இந்த ஆண்டினை சிறப்பாகவே நீங்கள் எதிர்பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.